சாம்சங்லேருந்து கேலக்ஸி F14 அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முதல்ல ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. மெனு கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓகே. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை எக்ஸ்னாக்ஸோட 1330 அப்படிங்கிற ஒரு 5 நானோமீட்டர் ப்ராசர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதாவது இது பி கிரேடுக்கும் சி கிரேடுக்கும் இடப்பட்ட ப்ராசர். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் செட்டிங் வரையும் எல்லா கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸும் கண்டிப்பாக விளாட முடியும். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கன்ஃபிகர்ஸ் வருது. 1TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது வந்து டெடிகேட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 13 OSல 1 UI 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது F1.8 அபர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பொறுத்தவரையும் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டன் தராங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்குது. ஸோ 5G சப்போர்ட் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூல் 4G VoLTE சப்போர்ட்டும் தராங்க. பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 6000 mAh வந்து 25 வாட் வச்சு சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்காக USB டைப்-C போர்ட் தராங்க. கடைசியாக ப்ரைஸிங்கை பற்றி பேசலாம். 4GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 14990 அப்படிங்கிற விலையிலையும், 6GB RAM வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 15990 அப்படிங்கிற விலையில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி F14 பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.